Hi Nanda Nandi, welcome to my channel Fantasy Cricket Forecast FCF. நம்ம இந்த சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஃபேண்டசி ப்ரிவ்யூ, ட்ரீம் லெவல் ஃபேண்டசி ப்ரிவ்யூ பத்தி நம்ம பார்க்க போறோம். நாளைக்கு ஆரம்பிக்க போகிற கேகேஆர் வெர்சஸ் ஆர்சிபியோட லாயல் ஃபேன்ஸ்க்கு நான் டெடிகேட் பண்றேன். கேகேஆர் வெர்சஸ் ஆர்சிபி நாளைக்கு நடக்க போற ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு இந்த ஒரு ஃபேண்டசி ப்ரிவ்யூ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் நிறைய பேர், நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் இந்த ட்ரீம்லான நாளைக்கு ஐபிஎல்னா இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணி நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணி அந்த கேமை விளையாடுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நான் சொல்றேன், ஃப்ரம் த பிக்னஸ், யாரெல்லாம் நாளைக்கு மேட்ச் ஆரம்பிக்க போகுது, இன்னைக்கு ட்ரீம் லெவலில் ஏற்றி வச்சு நாளைக்கு விளையாடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன். ட்ரீம் லெவலில் ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, நீங்கள் போன வருஷம் விளையாண்டுருப்பீங்க, ஒரு பேட்ஸ்மேன் ஒரு 4 அடித்தா +2 பாயிண்ட், 6 பாயிண்ட்ஸ் வருவாங்க. ஒரு பேட்ஸ்மேன் ஒரு 6 அடித்தா +2 பாயிண்ட், 8 பாயிண்ட்ஸ் வருவாங்க. அதே தான் இப்போ இந்த ஃபேண்டசி பாயிண்ட்ல ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, ஒரு பேட்ஸ்மேன் ஒரு 4 ரன் அடிச்சா, ஒரு 4 பவுண்டரி அடிச்சா +4 போனஸ் பாயிண்ட் தராங்க. 4 + 4 8 பாயிண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் ஒரு 6 அடிச்சா +6 போனஸ் பாயிண்ட்ஸ் தராங்க. 6 + 6 12 பாயிண்ட்ஸ். ஸோ நீங்களும் நம்ம போன வருஷம் ஒரு பவுலர், அதிகமாக பவுலர்ஸ் தான் எடுப்போம். ஏன்னா பவுலர் ஒரு 2 விக்கெட் எடுத்தாலே 50 பாயிண்ட், பவுலர் ஒரு 3 விக்கெட் எடுத்தாலே 90 பாயிண்ட். ஸோ அதனால அதிகபட்சம் நம்ம பவுலர்ஸ் தான் எடுப்போம். பட் இப்போ இந்த ஃபேண்டசி பாயிண்ட்ல பவுலர்ஸை விட பேட்ஸ்மேனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய ஒரு ஃபேண்டசி, நிறைய ஒரு ட்ரீம் டீமுக்குள்ள வரத்துக்கு ஃபுல் எஃபோர்ட்டும் பேட்ஸ்மேன் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பாயிண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாமே பேட்ஸ்மேனுக்கு அகெயின்ஸ்டா, ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலருக்கு அகெயின்ஸ்டா பேட்ஸ்மேனுக்கு பாசிட்டிவா வந்துருச்சு. ஸோ அது எப்படி சொல்றோம்னா, ஒரு பவுலருக்கு 4 ஓவர் தான். அந்த 4 ஓவர்ல பவுலர்ஸ் 2 விக்கெட் எடுக்கணும். ஒரு பவுலருக்கு 25 பாயிண்ட், 2 விக்கெட் எடுத்தா 50 பாயிண்ட். அதுவே ஒரு பேட்ஸ்மேன் வெறும் 10 பால் இல்ல 15 பால் உள்ள நின்று ஒரு 2 6 இல்ல 2 4 அடிச்சிட்டாலே அவரோட ஃபேண்டசி பாயிண்ட் 50. ஒரு பேட்ஸ்மேன், ஒரு பவுலர் 2 விக்கெட் எடுக்க வேண்டியதை ஒரு பேட்ஸ்மேன் 10 பால்ல நின்று ஒரு 2 4 2 6 அடிச்சாலே எங்கேயோ போயிடுவாரு. ஸோ அதே மாதிரி ஆல்ரவுண்டர் யாரெல்லாம் டாப் 4 வருவாங்க, டாப் 4ல பேட்டிங் ஆடுவாங்களோ அவங்கள கேப்டன் வைஸ் கேப்டன் போடுறது செம்ம ஒரு விஷயம். ஏன்னா ஆல்ரவுண்டருக்கு ஒரு 3 ஓவரும் கிடைச்சிரும், இல்லை 4 ஓவரும் கிடைச்சிரும். அதே மாதிரி டாப் 4 பேட்டிங் ஆடுறதுக்கும் வந்துருவாங்க. 3 ஓவர் 4 ஓவர்ல ஒரு 2 விக்கெட், ஒரு விக்கெட்டும் எடுத்துருவாங்க. பேட்டிங்லையும் ஒரு 20-40 ரன்ஸ் எடுத்தாலே அவங்க ஸ்கோர் எங்கேயோ போயிடும், ட்ரீம் டீமுக்குள்ள கன்ஃபார்ம் வந்துடுவாங்க. ஸோ கேப்டனைஸ் கேப்டனா போட்டா இன்னும் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு. ஸோ அதனால இப்போ ஏன் ப்ரோ பேட்ஸ்மேனுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி வந்திருக்கா, பவுலருக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்கு. பவுலர்ஸ்க்கு ஒவ்வொரு டாட் பாலுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பவுலர் 24 பால் போடுவாங்க. 24 பால்ல மினிமம் இல்ல மேக்சிமமே வச்சுக்கோங்க, எத்தனை டாட் பால் போட முடியும்? ஒரு 8 இல்ல 9, அவ்வளவுதான். ஒரு டாட் பாலுக்கு ஒரு பாயிண்ட். 8 டாட் பால் போடுறாங்களா, 8 பாயிண்ட். அதோட உங்களுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்களா, 25 + 8 பாயிண்ட்ஸ். அவ்வளவுதான் உங்களுக்கு அந்த ஒரு கால்குலேஷன் தான். அப்போ நீங்க ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துட்டா அதுவே உங்களுக்கு பேட்ஸ்மேன் ஒரு 20 ரன்ஸ் அடிச்சாலே உங்களுக்கு ஒரு பவுலர் விக்கெட் எடுக்க ஒரு பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். 35 36 அது மாதிரி ஒரு பவுலர் பாயிண்ட் எடுத்த ஒரு பாயிண்ட் கிடைச்சிடும். ஸோ இதுதான் ஒரு ஃபேண்டசி ப்ரிவ்யூ சிஸ்டமோட ட்ரீம் லெவல் புதுசா கொண்டு வந்திருக்க ஒரு சிஸ்டம். ஸோ எல்லாரும் புதுசா இதை பத்தி தெரியாம, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியல. ஸோ
புதுசா யார் யாரெல்லாம் உள்ள இன்ஸ்டால் பண்ணி வந்திருக்காங்களோ அவங்க இந்த சிஸ்டம் தெரிஞ்சு அறிஞ்சு நல்லா கால்குலேட் பண்ணி போட்டா உங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ இது நம்ம இப்போ மேட்ச்குள்ள போவோம். எந்த வென்யூல நடக்குதுன்னா ஈடன் கார்டன் கொல்கத்தால நடக்குது. இது கொல்கத்தாவோட வென்யூவோட பிச் ரிப்போர்ட் நம்ம பார்ப்போம். பிச் ரிப்போர்ட் வந்து இது வந்து பேட்டிங் சர்ஃபேஸ். பேட்டிங் ஆடுறதுக்கு இது பேட்டிங் சர்ஃபேஸ் பவுண்டரிஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு பக்காவா பேட்டிங் சர்ஃபேஸ் இது பிச்சு. அது என்னன்னா சேசிங்கும் பவுண்டரி ஹிட்டிங்கும் ஃபேவர் டு பேட்டிங். ஃபர்ஸ்ட் பேட்டிங்கோட செகண்ட் பேட்டிங்ல இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ். ஈடன் கார்டன் ஐபிஎலோட ரீசன்ட் டைம்ஸ்ல பேட்டிங் ட்ராக் தான் இது. ஃபிளாட் சர்ஃபேஸு, ஷார்ட் பவுண்டரிஸு, குயிக் அவுட்ஃபிட்டு, பேட்டிங் ஹை ஸ்கோரா இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 1 இல்லைன்னா 2 பேஸ் பவுலர்ஸ் பால் வந்து மூவ் ஆகும். பேட்டர்ஸ் வந்து ஸ்டடி பண்ணி ஆட்டா பெரிய ஸ்கோர் ஆடலாம். மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் எஃபெக்டிவா இருப்பாங்க. பேசஸ் வந்து அதிக விக்கெட் எடுக்கிறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பிச் வந்து ஸ்லோவாகும். செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வந்து பண்றதுக்கு செம்ம ஈஸியா இருக்கும். ஸோ முடிஞ்ச பட்சம் செகண்ட் இன்னிங்ஸ்ல யாரு டீம் டாஸ் பண்ணி பேட்டிங் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு சாதகமா போட்டா உங்களுக்கு பேட்டிங் டாப் ஆர்டர்ல சாதகமா போட்டா உங்களுக்கு டீம் வின் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இந்த வென்யூ ரெக்கார்டு வந்து மொத்தம் டோட்டலா 95 மேட்ச். அதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் வின் பண்ணவங்க மட்டுமே 39, செகண்ட் பேட்டிங்ல பாருங்க 56 பேர் ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் 5 T20 மேட்ச்ல ஆவரேஜ் ஸ்கோர் 204, டோட்டல் விக்கெட் 45. பேசர்ஸ் தான் இந்த இடத்துல மூவ் ஆயிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 27 விக்கெட். ஸ்பின்னர்ஸ் வந்து அவங்களுக்கும் எஃபெக்டிவா இல்லை, 18 விக்கெட். ஸ்கோரிங் பேட்டர்ன் வந்து பிலோ ஸ்கோர் வந்து 150 வந்து 27 தடவையும், ஸ்கோரிங் பிட்வீன் 150 to 160 வந்து 21 தடவையும், 170 to 190 வந்து 29 தடவையும், 190 வந்து 18 தடவையும் இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஹெட் டு ஹெட், அதாவது இந்த 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 ஒரு கிரவுண்ட்ல ஹெட் டு ஹெட் வந்து 2 மேட்ச்மே ஆர்சிபி விசஸ் கேகேஆர் 2 மேட்ச்மே விளையாண்டுருக்காங்க. அதுல 2 மேட்ச்மே கொல்கத்தா தான் வின் பண்ணியிருக்காங்க. ப்ரீசால்ட் வந்து டாப் பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஒரு கொல்கத்தால வந்து டாப் பெர்ஃபார்மன்ஸ் தான் அது. ப்ரீசால்ட் 48 அடிச்சிருக்காப்புல, ரசல் 27 நாட் அவுட் 3 விக்கெட் எடுத்திருக்காப்புல, ரமன்தீப் சிங் வந்து 24 நாட் அவுட், ரிங்கு சிங் வந்து 24, சுனில் நரேன் 10க்கு 2 விக்கெட்டு, ஹர்ஷித் ராணா 2 விக்கெட்டு. இந்த இடத்துல ஆர்சிபி யார் நல்லா விளையாண்டுருக்காங்கன்னா படித்தர் மட்டும் தான் விளையாண்டுருக்காப்புல. அடுத்தது பவுலிங்ஸ்ல யாஷ் தயால் 2 விக்கெட் எடுத்திருக்காப்புல. அடுத்த மேட்ச்ல விராட் கோலி நல்லா விளையாண்டுருக்காப்புல, 83 ரன் அடிச்சு. யாஷ் தயால் 1 விக்கெட் எடுத்திருக்காப்புல. வெங்கடேஷ் ஐயர் 50 போட்டிருக்காப்புல. சுனில் நாயர் 47க்கு 1 விக்கெட்டு, ப்ரீசால்ட் 30 ரன், ரசல் வந்து 2 விக்கெட், ஹர்ஷித் ராணா வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. இது வந்து போன வருஷம் நடந்த மேட்சோட ஸ்டேட்டஸ். இந்த வென்யூ ஸ்டேட்டஸ். அடுத்தது வென்யூ ரெக்கார்ட் வந்து இந்த வருஷம் 2025ல இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் T20 நடந்துச்சு. அதுல இந்தியா செகண்ட் பேட்டிங் எடுத்து சேஸ் பண்ணி 7 விக்கெட்ல இந்தியா வந்து ஜெயிச்சாங்க. ஈஸியா 12வது ஓவர்ல மேட்ச் முடிச்சிட்டாங்க. இந்த ஐபிஎல்லையும் 2024ல கேகேஆருக்கும் டிசிக்கும் நடந்துச்சு. அதுல டிசி சேஸ் எடுத்து ஈஸியா ஜெயிச்சாங்க. அதே மாதிரி ஹை ஸ்கோரிங், இது இந்த கிரவுண்ட்னாலே பேட்டிங்ல ஹை ஸ்கோர், பேட்டிங்னா ஃபுல்லா ஹை ஸ்கோரிங் தான். அதே மாதிரி ஏப்ரல் 26 ஹை ஸ்கோர் மேட்ச் நடந்துச்சு கேகேஆருக்கும் பஞ்சாப்க்கும். அதுல பஞ்சாப் வந்து அசால்ட்டா 262 இருக்கிறது ஹை ஸ்கோர். அந்த ஹை ஸ்கோரை அசால்ட்டா 18.4 ஓவர்லயே முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி அடுத்த மேட்ச் கேகேஆர் vs ஆர்சிபி, அதுவும் ஹை ஸ்கோர் தான். பட் இருந்தாலும் ஆர்சிபி வந்து ரொம்ப பக்கத்துல கொண்டு வந்து 1 ரன்ல தோத்து போனாங்க. அடுத்தது ப்ராபபிள் 11 கொல்கத்தால குவிண்டன் டிகாக் ஓப்பனிங், சுனில் நரேன் ஓப்பனிங், ரஹானே 1 டவுன், 4th வெங்கடேஷ் ஐயர், 5th ரிங்கு சிங், ரசல், சிங், அரோரா, ராணா, வருண் சக்கரவர்த்தி, ரகு வந்து இம்பாக்டா இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர்சிபியோட பிளே 11 ப்ரீசால்ட், கோலி ஓப்பனிங், படித்தர், லிவிங்ஸ்டன், ஜித்தி சர்மா, டேவிட்,
பாண்டியா, சிங், புவனேஷ்குமார், உட்டு, தயால், தென் படிக்கல். படிக்கல் இந்த இடத்துல படிக்கல் வந்து இம்பாக்ட் பிளேயரா இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பி சால்ட் வந்து ஒரு மேட்சுக்கு 5 ரன் தான். ஹெட் டு ஹெட்ல அந்த வென்யூலையும் 7 மேட்ச்ல 350, ஆவரேஜ் வந்து 58. ஹெட் டு ஹெட்ல பி சால்ட் அவ்வளோக்கும் பெர்ஃபார்ம் பண்ணல, பட் வென்யூல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ரீசன்ட் ஃபார்மும் அவ்வளோக்கும் பெருசா இல்லை. அதே மாதிரி இந்த பி-சால்ட் வந்து கேகேஆருக்கு லீடிங் ஸ்கோர் எடுத்திருந்தாரு. 47 பாலுக்கு 81 ரன்னு, சரியான விக்டோரி எடுத்து கொடுத்தாரு. ஈடன் கார்டன்ல 7 மேட்ச்க்கு 350 ரன்னு, ஹை ஸ்கோரு 89. நான் சொன்ன மாதிரி இந்த கிரவுண்ட்ல பி-சால்ட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால பி-சால்ட்டை நீங்க எடுக்கலாம். ஏன்னா பேட்டிங் சர்ஃபேஸ், பேட்டிங் அதே மாதிரி ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்லையும் நான் சொன்ன மாதிரி பேட்டர்ஸ் மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். பேட்டர்ஸ் பிளஸ் ஆல்ரவுண்டர்ஸ், பவுலர்ஸ் எடுங்க, பட் இம்பார்ட்டன்ட் பவுலர்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக பேட்டர்ஸ் பிளஸ் ஆல்ரவுண்டர்ஸ் எடுங்க. நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதே மாதிரி பி-சால்ட் ஓப்பனிங் பிளஸ் க்ளவ் ஒர்க் பண்றாப்ல, ஸோ அதுக்காக பி-சால்ட் எடுக்கலாம். தென் அடுத்து விராட் கோலி வந்து 32 மேட்ச்ல 962 ரன்னு, ஆவரேஜ் 37. இந்த வென்யூலையும் 12 மேட்சுக்கு 371. பரவாயில்ல, ஓகே, நல்ல ஒரு ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்கு. இப்போ கூட ஐசிசிலையும் நல்ல ஒரு பேட்டிங் அடிச்சாப்ல. நம்ம ஸ்பின்னருக்கு இன்ஸ்டா விராட் கோலி வீக் தான், அது மட்டும் பார்த்துக்கலாம். தென் வந்து விராட் கோலி வந்து இந்த கேகேஆருக்கு அகேன்ஸ்டா ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் 100, ஒரு செஞ்சுரி ஆர் 50s போட்டிருக்காங்க. விராட் கோலி வந்து அதே மாதிரி ஈடன் கார்டன்லையும் ஒரு செஞ்சுரியும் ஒரு 50 போட்டிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பிளேயர், பேட்டிங்ல நல்லா ஆடுவார். ஸோ பேட்டிங் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால விராட் கோலி எடுத்துக்கோங்க. தென் வந்து படித்தர் நிறைய பேர் ஆர்சிபி வரலாம், ஆர்சிபி கேப்டனா எதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் நல்ல பிளேயர் தான். ஆர்சிபி கேப்டனா இருக்கிறத விட பிளேயரா வந்து நல்ல ஒரு பிளேயர். கேப்டனா இந்த வருஷம் என்ன பண்றாருன்றத பார்ப்போம். ஆர்சிபிக்கு கேப்டன் படித்தர் வந்து 3 மேட்ச்க்கு 56. இந்த வென்யூல நல்லா விளையாண்டுருக்காப்ல. இந்த வென்யூல ஒர்க் நல்லா சூப்பரா விளையாண்டுருக்காப்ல. படித்தர் ஒரு செஞ்சுரியும் ஒரு 50யும் போட்டிருக்காப்ல. அதுவும் யாருக்கு அகைன்ஸ்டா? கேகேஆருக்கு அகைன்ஸ்டா இந்த கிரவுண்ட்ல 50 போட்டிருக்காப்ல. தென் எல்எஸ்ஜிக்கு அகைன்ஸ்டா இந்த கிரவுண்ட்ல ஒரு 100 போட்டிருக்காப்ல. ஸோ இம்பார்ட்டன்ட், இந்த கிரவுண்ட்ல நல்லா விளையாண்டுருக்கா படித்தர். லிவிங்ஸ்டன் வந்து 3 மேட்ச்க்கு 40 ரன்னு, நல்லா விளையாண்டுருக்காப்ல. ஆனா அந்த அளவுக்கு பெருசா எஃபெக்டிவ் கிடையாது. பட் பவுலிங் பிளஸ் பேட்டிங் பண்றதுனால டீம்ல கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். இந்த கிரவுண்ட்ல ஒரு மேட்சுக்கு 15 ரன் தான் அடிச்சிருக்காப்ல. இவரோட ஹையஸ்ட் ஸ்கோரே 15 தான். ஸோ அதனால பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்றதுனால நீங்க இவரை டீம்ல எடுக்கிறது கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். தென் ஜிதீஷ் சர்மா வந்து 2 மேட்ச்க்கு 42, வென்யூலையும் 4 மேட்சுக்கு 90 தான் அடிச்சிருக்காப்ல. அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை. பட் ஐபிஎல்ல 49 ஹை ஸ்கோரு, நல்லா விளையாண்டுருக்காப்ல. கேகேஆர் அகைன்ஸ்டா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்காப்ல. பேட்டிங் பண்றதுனால நீங்க டீம்ல எடுக்கலாம். டிம் டேவிட் வந்து 4 மேட்சுக்கு 61 ரன்னு, 20 ஆவரேஜ் 20. இந்த வென்யூல அவ்வளோக்கும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் ஸ்லோ டவுனா தான் இருக்கு. பேட்டிங் கேகேஆருக்கு அகைன்ஸ்டா அவ்வளோக்கும் பெர்ஃபார்ம் பண்ணல. ஒரு மேட்சுக்கு 13 ரன் தான் அடிச்சிருக்காப்ல டிம் டேவிட். பட் இந்த வென்யூல ஆவரேஜா 28, ஹை ஸ்கோர் வந்து 46. ஓரளவு பரவாயில்ல. ஃபினிஷர் ரோல்ல ஆடுறதுனால கடைசியில வந்து ஒரு 30 ரன் அடிச்சாலே அவர் ட்ரீம் டீமுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குருணால் பாண்டியா நல்ல ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர், ஆல்ரவுண்டர். ஸோ அதனால வந்து பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்றதுனால நீங்க டீம்ல கன்சிடர் பண்ணலாம். ஐபிஎல்ல ஓவரால் 127 மேட்ச்க்கு 1647 ரன் அடிச்சிருக்காப்ல. ஹையஸ்ட் ஸ்கோர் 86, ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு, 61 விக்கெட் எடுத்திருக்காரு.
அதே மாதிரி கேகேஆருக்கு அகெயின்ஸ்டா அவ்வளோக்கும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் பண்ணுறதுனால டாப் ஆர்டர் பார்த்து நீங்கள் அவரை டீமில் கொண்டு வரலாம். தட் சிங் வந்து அவ்வளோக்கும் பெர்ஃபார்ம் பண்ணலை. ஃபர்ஸ்ட் அவர் வந்து ரொம்ப லோ ஆர்டரில் இறங்குறாரு. லோ ஆர்டரை இறங்குறதுனால உங்களுக்கு வந்து அவ்வளோக்கும் பெனிஃபிட்டாக இருக்காது. அதே மாதிரி டாப் ஆர்டரில் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி கொஞ்சம் சிங் இறங்கினார்னா ஸ்டெடி பண்ணி நின்று ஆடுவார். புவனேஷ்குமார் வந்து 3 மேட்ச்க்கு 32 விக்கெட் ஹெட் டு ஹெட்ல. அதே மாதிரி இந்த வென்யூல 10 மேட்ச்க்கு 13 விக்கெட்டு. ஓரளவு நல்லா நின்று போட்டு நல்ல ஒரு எக்கனாமிக் பவுலர் புவனேஷ்குமார். நல்லா டெலிவர் பண்ணி 26 ரன்னு கொடுத்து 4 ஓவருக்கு 26 ரன்னு கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாரு. நல்ல ஒரு எக்கனாமிக் பவுலர். வுட்டு வந்து ஹெட் டு ஹெட்ல 2 மேட்ச்க்கு 4 விக்கெட் எடுத்திருக்காப்புல. வென்யூல 1 மேட்சுக்கு 3 விக்கெட்டு. ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். இவர் வந்து மினிமம் எப்படியும் 4 ஓவர்ல 1 விக்கெட் நான் 2 விக்கெட் கன்ஃபார்மா எடுத்துருவாரு. இந்த வென்யூல 1 மேட்ச்க்கு 3 விக்கெட் எடுத்து ஆவரேஜ் 14, ஆவரேஜ் வந்து 14, ஸ்ட்ரைக் ரேட் வந்து 8. அதே மாதிரி ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ்ல 27 மேட்சுக்கு 35 விக்கெட்டு. மினிமம் எப்படியும் 1 இல்லைனா 2 விக்கெட் விட்டுட்டு வந்து எதிர்பார்க்கலாம். யாஷ் தயால் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். பட் இந்த கிரவுண்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. போன வருஷம் இந்த கிரவுண்ட்ல 2 விக்கெட்டு பிளஸ் 1 விக்கெட் 3 விக்கெட் எடுத்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் லெஃப்ட் ஆர்ம் ஃபேஸ் பவுலர்னால கொஞ்சம் யோசிச்சு இவரை எடுங்க. 3 மேட்சுக்கு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதனால லெஃப்ட் ஆர்ம் ஃபேஸ் பவுலர்னால கொஞ்சம் யோசிச்சு எடுக்க வேண்டியதாக இருக்கும். தென் குவிண்டன் டிகாக் வந்து ஹெட் டு ஹெட்ல 12 மேட்சுக்கு 452, ஆவரேஜ் 37. இந்த வென்யூலையும் 6 மேட்ச்க்கு இந்த வென்யூல ரொம்ப கேவலமா ஆடிருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட்ல நல்லா ஆடிருக்காரு குவிண்டன் டிகாக். ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ்ல 107 மேட்ச் நடந்து 3000 சில்லற கிட்ட அவர் வந்து ஆடிருக்காரு. 2 செஞ்சுரி போட்டிருக்காரு ஐபிஎல்ல. 2 செஞ்சுரி 23 ஆஃப் செஞ்சுரி போட்டிருக்காப்ல. தென் சுனில் நரேன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ஸ் ஆனா அவர் பவுலிங் செம எக்கனாமிக்கல் பவுலிங். தென் வந்து பேட்டிங்ல டாப் ஆர்டர். நான் சொன்னேன் உங்கள்கிட்ட ஆல்ரவுண்டர் வந்து டாப் ஆர்டர் பிளஸ் பவுலிங் கொடுத்தா அவங்க கேப்டன் வைஸ் கேப்டனா கன்ஃபார்மா போடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதே தான் பண்ணியிருக்காரு. சுனில் நரேன் 4 ஓவர் பவுல் பண்ணுவாரு. நல்ல ஒரு எக்கனாமிக் பவுலர், நல்ல விக்கெட் எடுக்கிற பவுலர். அதே நேரத்துல டாப் ஆர்டர்ல முன்னாடி செகண்ட் டவுன் 1 ஓப்பனிங் இறங்கி அவர் வந்து நின்று பேட்டிங் ஆடுவாரு. ஸோ அதனால பேட்டிங் பிளஸ் பவுலிங் ரெண்டுமே கிடைக்கிறதுனால அவரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு அவர் வந்து ஒர்த் டு போடலாம். தென் ரஹானே வந்து கொல்கத்தாவோட கேப்டன். 23 மேட்ச்க்கு 745 ரன்னு, ஆவரேஜ் 35. 11 வென்யூலையும் 11 மேட்ச்ல 231, ஆவரேஜ் 23. ரீசன்ட் ஃபார்ம் சூப்பரா இருக்கு. நல்லா நின்று நிதானமா விளையாடுற ஒரு பிளேயர் ரஹானே. அதே மாதிரி இந்த ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா 19 மேட்ச்ல 600 ரன் அடிச்சிருக்காப்புல. 1 செஞ்சுரி 2 ஆஃப் செஞ்சுரி ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா விளையாண்டுருக்காப்புல. ஸோ மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் பிளேயர் ரஹானே. தென் வெங்கடேஷ் ஐயர் வந்து பேட்டிங் பவுலிங்ல வந்து 2 ஓவர் மினிமம் 2 ஓவர் தருவாங்க. ஸோ அவ்வளோ எஃபெக்டிவா இருக்க மாட்டாரு. பேட்டிங்ல முன்னாடியே வந்தா இந்த கிரவுண்ட்ல நல்லா விளையாண்டுருக்காரு. மும்பைக்கு அகைன்ஸ்டா ரெயின் வந்துச்சு, 16 ஓவரா மாத்தினாங்க. அப்போ 42 ரன் அடிச்சு நாக் அவுட் பண்ணி கேகேஆர 18 ரன் வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு நின்னாரு அந்த டே அப்போ. ஸோ அதனால வந்து வெங்கடேஷ் ஐயர் வந்து இந்த கிரவுண்ட்ல குரூஷியலா இருப்பாரு. பேட்டிங் பண்றதுனால பவுலிங் அவ்வளோக்கு கொடுக்க மாட்டாங்க, 2 ஓவர் தான் தருவாங்க. ஸோ பேட்டிங் பண்றதுனால அவரை வந்து டீம்ல எடுக்கிறது குட். ரிங்கு சிங் வந்து 5 மேட்சுக்கு 99 ரன் தான். ஸோ நல்ல ஒரு ஃபினிஷர். 30-40 ரன்ஸ் 30-35 ரன்ஸ் அடிப்பாரு. ஸோ இந்த கிரவுண்ட்ல ஃபினிஷருக்கு நல்ல ஒரு பிளேஸ்ல இருக்க ரிங்கு சிங் வந்து
ட்ரை பண்ணுங்க. கடைசியா அதான் சொன்னேன்ல, 10 பால் நின்று அடி அடின்னு அடிச்சாலே அவங்க வந்து ட்ரீம் டீமுக்குள்ள வந்துருவாங்க. 10 பால் நின்று ஒரு 2 6 2 4 அடிச்சாலே 50 பாயிண்ட். அதுதான் இந்த ஃபினிஷர் ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிங்கு சிங் வந்து 10 பால் நின்று 2 4 2 6 அடிச்சாலே அவர் ட்ரீம் டீமுக்குள்ள வந்துருவாரு. தென் ரசல் அதே மாதிரிதான் 2 or 3 ஓவர்ஸ் போடுவாங்க. நல்ல ஒரு பேட்ஸ்மேன், நல்ல ஒரு ஃபினிஷர். பட் ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளோ தெளிவா இல்லை, அவ்வளோ பெருசா இல்லவும் இல்லை. அடுத்தது வந்து ரமன்தீப் சிங் பேட்டிங் நல்லா விளையாடுவாரு. ஆனா முன்னாடி இடத்துல லோ ஆர்டர்ல இறங்குறதுனால ரமன்தீப் சிங் வந்து பவுலிங்கும் அவ்வளவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரமன்தீப் சிங்கை வந்து ஹிட் பண்றது ஒரு பெட்டரான ஆப்ஷன். ஹெட் டு ஹெட்ல அடுத்தது வந்து நோர்ஜா வந்து 4 மேட்ச்க்கு 7 விக்கெட்டு. இந்த வென்யூல நோர்ஜா ஆடல. அவ்வளோக்கும் ரீசன்ட் ஃபார்ம் வந்து அவ்வளோக்கும் பெருசா இல்லை. 1 இல்லைன்னா 2 விக்கெட், அவ்வளவுதான். பெருசா அவ்வளோ விக்கெட் எடுக்க மாட்டாரு. 46 மேட்ச்ல ஐபிஎல்ல 60 விக்கெட் தான் எடுத்துட்டாரு. மேட்ச்க்கு 1 விக்கெட்னா 2 விக்கெட் தான் எடுப்பாரு. தென் அரோரா ஹெட் டு ஹெட்ல அவ்வளோக்கும் பெருசா இல்லை. இந்த வென்யூலையும் இந்த ஒரு விக்கெட் எடுப்பாரு அரோரா. அதனால வெறும் அரோராவும் கொஞ்சம் குவிட் பண்றது பெட்டர். தென் ராணா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த ஹெட் டு ஹெட்ல 2 மேட்ச்க்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூலையும் சரி ஹெட் டு ஹெட்லையும் சரி நல்லா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ற ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வேற. ஸோ அதனால மோர் தென் இம்பார்ட்டன்ட் இந்த மேட்ச்க்கு குரூஷியலா இருப்பாரு ஹர்ஷித் ராணா. தென் வருண் சக்கரவர்த்தி எல்பிஎஸ் லெக் பிரேக்ல செம்மையா போட்டாருங்க. வேர்ல்டு ஐசிசி டிராஃபில செம்மையா சூப்பரா போட்டு மேட்சை திருப்பி விட்டு டாப்ல நிக்கிற ஒரு ஸ்பின்னர் பவுலர், லெக் பிரேக் பவுலர் இந்தியால செம்ம ஒரு பவுலருங்க. ஸோ அதனால இந்த ஒரு ரீசன்ட் ஃபார்மும் சூப்பரா இருக்கு. ஸோ அதனால கேகேஆர்ல லெக் பிரேக் பவுலர் வருண் சக்கரவர்த்தி மோர் தென் இம்பார்ட்டன்ட் டு குரூஷியலா இருப்பாரு. ஸோ டீம்ல ட்ரை பண்ணுங்க, ட்ரீம் டீம்குள்ள வருவாரு. தென் வந்து பி சால்ட் வந்து சுனில் நரேன்ட்ட ஒரு தடவையும், ரசல்ட்ட 2 தடவையும், நோர்கியாட்ட ஒரு தடவையும், வருண்ட்ட ஒரு தடவையும் அவுட் ஆயிருக்காரு. விராட் கோலி சுனில் நரேன்ட்ட 4 தடவையும், ரசல்ட்ட 3 தடவையும், நோர்கியாட்ட 2 தடவையும், ஹர்ஷித் ராணாட்ட ஒரு தடவையும், வருண்ட்ட ஒரு தடவையும், படித்தர் வந்து நரேன்ட்ட ஒரு தடவையும், ரசல்ட்ட 2 தடவையும், வருண்ட்ட ஒரு தடவையும் இது பண்ணியிருக்காப்ல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆல்ரவுண்டர் நரேன், ரசல் 2 பேருமே இம்பார்ட்டன்ட். ராணா, வருண் 2 பேரும் இம்பார்ட்டன்ட். தென் லிவிங்ஸ்டன் நரேன்ட்ட ஒரு தடவையும், ரசல்ட்ட ஒரு தடவையும், நோர்கியாட்ட ஒரு தடவையும், ராணாட்ட ஒரு தடவையும், வருண்ட்ட 3 தடவையும் அவுட் ஆயிருக்காப்ல. ஜித்தி சர்மா நோர்கியாட்ட ஒரு தடவையும், வருண்ட்ட ஒரு தடவையும் அவுட் ஆயிருக்காப்ல. டிம் டேவிட் ரசல்ட்ட 2 தடவை, நோர்கியாட்ட 2 தடவை, வருண்ட்ட ஒரு தடவை. ஸோ இந்த இடத்துல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆல்ரவுண்டர் சுனில் நரேன் பிளஸ் ரசல் 2 பேருமே இம்பார்ட்டன்ட்னு இந்த இடத்துல தோணுது. இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல பிக்கப் பண்ணிக்கோங்க. டேவிட் படிக்கல் வந்து இம்பாக்ட் பிளேயரா இறங்குவாரு. சுனில்ட்ட ஒரு தடவையும், ரசல்ட்ட ஒரு தடவையும், நோர்கியாட்ட 3 தடவையும் விக்கெட் எடுத்திருக்காப்புல. தென் வந்து குருணால் பாண்டியா சுனில் நரேன்ட்ட 3 தடவையும், ரசல்ட்டையும் ஹர்ஷித் ராணா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சுனில் நரேன் வந்து ஒய் தயால்கிட்ட ஒரு தடவையும், இங்கிரிட்ட ஒரு தடவையும், புவனேஷ்குமார்ட்ட 2 தடவை, குருணால் பாண்டியாட்ட ஒரு தடவை, உட்டுட்ட ஒரு தடவை. டிகாக் வந்து தயால்கிட்ட ஒரு தடவையும், இங்கிரிட்ட ஒரு தடவையும், புவனேஷ்குமார்ட்ட 2 தடவையும், குருணால் பாண்டியாட்ட ஒரு தடவையும், உட்டுட்ட 3 தடவையும். ராணா வந்து புவனேஷ்குமார்ட்ட 7 தடவை அவுட் ஆயிருக்காப்புல. தென் வந்து நான் சொன்னேன் புவனேஷ்குமார் எக்கனாமிக் பவுலர். தென் குருணால் பாண்டியாட்ட 4 தடவை. குருணால் பாண்டியா நல்லா சூப்பரா போடுறாப்புல. வெங்கடேஷ் ஐயர் வந்து யாஸ் தயால்கிட்ட ஒரு தடவையும், ரிங்கு சிங் ஒரு தடவை, புவனேஷ்குமார் ஒரு தடவை. ரகு வந்து இம்பாக்ட் பிளேயர், அவர் வந்து யாஸ் தயால்கிட்ட ஒரே ஒரு தடவை அவுட் ஆயிருக்காப்புல. தென் பவுலர்ஸ்ல வந்து லாஸ்ட் இந்த இடத்துல 8 மேட்ச் நடந்திருக்கு. 8 மேட்ச்ல பேசர்ஸ் 60 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் வந்து 33 விக்கெட் தடவை எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 37 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 23 விக்கெட். ஸ்பின்னர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 17 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 16 விக்கெட்டும். பேசர்ஸ் டைப் வந்து ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் 43 விக்கெட், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வந்து 17 விக்கெட். ஸோ இது நான் எப்படி போட்டிருக்கேன்னா, இன்னொரு சொல்றேன். ஸ்பின்னர்ஸ் டைப் வந்து ஆர்ஓபியில 17 விக்கெட்டும், எல்ஏசினா
0 விக்கெட்டு, எல்பிஎஸ் லெக் பிரேக்ல ஆஃப் பிரேக்ல, தென் லெஃப்ட் ஆர்ம் ஆத்தரெக்ஸ்ல 4 விக்கெட்டு. ஸோ இதை நான் எப்படி நான் கால்குலேட் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்சிபியை வச்சு சொல்றேன். ஆர்சிபி வந்து பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்கன்னா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, ஆர்சிபி பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க, அப்போ பேசர்ஸ்ல 37 விக்கெட்டு, செகண்ட் இன்னிங்ஸ்ல 23. அப்போ ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பவுலிங் இருக்காங்கன்னா 37 விக்கெட்டு ஆர்சிபி. அப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 37 விக்கெட் அதிகமா பேசர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஆர்சிபியில பேசர்ஸ் அதிகமா எடுக்கணும். பேசர்ஸ் ஆர்சிபியில அதிகமா அப்படி யாருன்னா அதை நான் அடுத்ததுல சொல்றேன். தென் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து அதிகமா எடுக்கணும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. இதுவே வந்து கொல்கத்தா ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா பேசர்ஸ் வந்து அதிகமா கொல்கத்தாவில் எடுக்கணும். இது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டாட்டிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்த நம்ம கரெக்ட் பண்ணி போகணும். தென் வந்து கேகேஆர்ல யார் யாரு, ஆர்சிபியில யார் யாருன்றத நான் வந்து எப்படி போட்டிருக்கேன்னா, கேகேஆர்ல ஆல்ரவுண்டர் நரைன், ரசல், சிங், இவங்க 3 பேருமே ஆல்ரவுண்டர். இதுல ஆர்ஓபியில ஏதோ 15-13 விக்கெட்டோ எடுத்திருந்தாங்க. ஸோ ஆர்ஓபி இம்பார்ட்டன்ட், அப்போ சுனில் நரைன் இம்பார்ட்டன்ட். தென் ரசல் வந்து பேட்டிங் ஆடுவார், பவுலிங் ஆடுவார். ஸோ அதனால அவரையும் இம்பார்ட்டன்ட் வச்சுக்கோங்க. சிங் ரைட் ஆர்ம் மீடியம் தான், ஸோ அதனால அவளுக்கும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதனால ஆல்ரவுண்டர்ல லோ பேட்டிங் ஆர்டர்ல வர்றதுனால அவரையும் ஃபிட் பண்ணிருங்க. தென் வருண் சக்கரவர்த்தி வந்து 17 விக்கெட்டோ எவ்வளோ எல்பிஎஸ் லெக் பிரேக் வந்து 17 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ வருண் சக்கரவர்த்தி மோர் தென் இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்குவாட் நான் சொன்ன மாதிரி. தென் ஹர்ஷித் ராணா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வந்து 46 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அப்போ ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஹர்ஷித் ராணா கேகேஆர்ல இம்பார்ட்டன்ட். தென் வந்து நோச்சியா வந்து ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். அப்போ அதே தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 37 விக்கெட்டு. அப்போ மொத்தமா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வந்து 46 விக்கெட் எடுத்திருக்காங்க. அப்போ நோக்கியா ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டா இம்பார்ட்டன்ட், ராணா ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டா இம்பார்ட்டன்ட், வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டா இம்பார்ட்டன்ட். அது மாதிரி அந்த நான் முன்னாடி போட்டிருந்தேன்ல அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ், ஸ்பின்னர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், ஸ்பின்னர்ஸ்ல செகண்ட் இன்னிங்ஸ். ஸோ ஒவ்வொரு இதையும் நீங்க கால்குலேட் பண்ணி அதை பார்த்து நீங்க போட்டுக்கோங்க. தென் வந்து ஆர்சிபியில லிவிங்ஸ்டன் எல்பிஎஸ் இம்பார்ட்டன்ட். நான் அவ்வளோக்கும் ரீசன்ட் ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்றேன், ஆனா எல்பிஎஸ்ல அதிகமா விக்கெட் விழுந்திருக்கு. ஸோ அதனால பவர் பிளேல ஓவரும் போடுவாரு. தென் வந்து பேட்டிங்கும் ஆடுறதுனால லெக் பிரேக் வந்து அவர் எடுத்துக்கோங்க. அடுத்து லெஃப்ட் ஆர்ம் ஆத்தரெக்ஸ் குருணால் பாண்டியா. லெஃப்ட் ஆர்ம் ஆத்தரெக்ஸ்ல 4 விக்கெட் தான் விழுந்திருக்கு. குருணால் பாண்டியாவுக்கும் அவ்வளோக்கும் எஃபெக்டிவா இருக்காது. பேட்டிங் வந்து 6th ரவுண்டோ 7th ரவுண்டோ இறங்குறாரு. ஸோ அதனால குருணால் பாண்டியாவை ஃபிட் பண்றது கொஞ்சம் ஓகே. தென் வந்து ஏசல்வுட் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அதிகமாக ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட்ல அதிகமாக விக்கெட் விழுந்திருக்கு, ஏசல்வுட்டை விட்டுலாம். தென் ரைட் ஆர்ம் புவனேஷ்குமார் வந்து எக்கனாமிக் பவுலர் தான். ஸோ அதனால அவருக்கும் ஃபிட் பண்றது நல்லது. யாஸ் தயால் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்லாம் எப்படின்னா வந்து எப்பயாவது டக்குன்னு இப்போ 2 விக்கெட் 3 விக்கெட் அவங்க எடுத்தாங்கன்னா டக்குன்னு 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்துட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க, 1 விக்கெட் 2 விக்கெட் அப்படி. அது மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ அதனால இது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. தென் வந்து காமன் கேப்டன் வைஸ் கேப்டன் எல்லாருமே அதிகபட்சம் 90% காமன் கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை போடுவாங்கன்னா விராட் கோலி பிளஸ் சுனில் நரேன், இவங்க 2 பேர்த்து தான் காமன் வைஸ் கேப்டன் போடுவாங்க. ஏன்னா விராட் கோலி நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு, இந்த கிரவுண்ட்லயும் நல்ல வென்யூலையும் நல்ல ஒரு பேட்டிங் சர்ஃபேஸ்ல இருக்காரு. ஸோ இது பேட்டிங் பிச்சு. ஸோ அதனால வந்து விராட் கோலி நிறைய பேர் எடுத்திருக்காங்க. சுனில் நரேன் ஏன் எடுத்திருக்காங்க, சுனில் நரேன் வந்து நான் சொன்ன மாதிரி டாப் ஆர்டர்ல வராரு, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேட்டிங்கே வராரு, பவுலிங்கும் 4 ஓவர் போறாரு. ஸோ அதனால சுனில் நரேன் எடுக்கிறது நல்லது. ஸோ அதனால மோஸ்ட் காமன் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து விராட் கோலி, சுனில் நரேன். காமன் பிளே அதிகபட்சம் எல்லாரும் காமனாக எடுக்கிற பிளேயர்ஸ் வந்து ரசல், வருண் சக்கரவர்த்தி, பி சால்ட், தென் படித்தர், இவங்க 4 பேர் தான் அதிகபட்சம் எல்லாரும் காமனாக எடுக்கிற பிளேயர்ஸ். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.